ஐ வாஸ் ஸ்கேர்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச வரல ப்ரோ. ஒரு 10 பேர் முன்னாடி பேச ட்ரை பண்ணால் அப்படியே கை கால்லாம் உதறுது, மைண்டு ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுது, அப்படியே கான்ஃபிடென்ட்டாக பேச முடியல அப்படின்னு யார்கிட்டயாச்சும் போய் கேட்டால் அவங்க கொடுக்குற முதல் டிப் என்னன்னா, இங்கிலீஷ் படம் பாடுறா அப்படின்னா. இல்லை எனக்கு புரியல. எனக்கு இப்போ வரைக்கும் புரியல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நான் 3 வருஷம் இப்போ ஆனிமே பார்த்துருக்கேன். கோனிச்சிவா, அரிகாத்தோ கோசாய்மஸ், சுபேதனோ யுமீரனோ தாமினிட்சுமோ ஒரே நோனவா எரன் ஏகா, இந்த மாதிரி சில வேர்ட்ஸோட மீனிங் தவிர வேறு எதுவுமே எனக்கு புரியாது. இங்கிலீஷ் படம்னு இல்லை, இப்போ வரைக்குமே நான் ஹிந்தி சீரியல், ஹிந்தி படம்லாம் பார்த்ததில்லை. ஏன்னா எனக்கு பார்த்தா புரியாதுன்னு நல்லா தெரியும். அதனாலேயே பார்க்க அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. நான் சொல்லி தெரியணும்லாம் அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறது, பப்ளிக் ஸ்பீக்கிங், இதெல்லாம் லைஃப்பில் நிறையவே தேவைப்படும். இதை நான் ஒரு ஸ்கில் அப்படின்னு பார்க்குறத விட நடக்கிறது, பார்க்குறது, இந்த மாதிரி பேசிக் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸில் அந்த மாதிரி தான் அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் நான் பார்க்குறேன். இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் ஈஸியாக பேசலாம் அப்படின்னு கற்றுக்க போகிறீங்க. அகெயின் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா அதில் நான் முதல்ல உருப்படியாக இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நான் இப்போ கொஞ்சம் பேசி காட்டுறேன், சீன்லாம் இல்லை. ஏன்னா லேர்னிங் இங்கிலீஷ் isn't about grammar or big words. It's about expressing yourself. I'm not really reading from a script, but I'm just talking to you. And that's what I call fluency. Confidence, clarity, and connection. And I'm not even kidding. நான் இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் சொல்ல போகிறேனோ அதைத்தான் நான் இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் யூஸ் பண்ணி நிறைய இடத்துல இந்த ஸ்பீச்சு, ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் அப்படியே ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்படியே ஃப்ளோவாக பேசுவேன். நாட் ஃப்ளெக்ஸிங், ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு பி ஹெல்ப்ஃபுல். நான் இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் சொல்ல போகிறேனோ அதெல்லாம் நீங்கள் உருப்படியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் பி பெட்டர் தென் மீ. சரி, கதை பேசினதெல்லாம் போதும். நான் இப்போ உங்களுக்கு 5 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். மை ஃபர்ஸ்ட் டிப் இஸ் இமிட்டேஷன். இமிட்டேஷன்னா காப்பி அடிக்கிறது இல்லை, அதே தான். ஒன்றுமே இல்லைங்க. ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் நீங்கள் நினச்சிருப்பீங்கள்ல, அப்படி நீங்கள் யாரும் நினைக்கல, இல்லை நீங்கள் நினச்சது யாரும் ஞாபகம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். யூடியூப்லேயே நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் சில பேர் நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா ப்ரௌஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியும். லிட்டரலாக அவங்க பேசுகிறத அப்படியே இமிட்டேட் பண்ணுங்கள். டாக்கிங் ஸ்பீடு, ஆக்சென்ட்டு எல்லாத்தையும் அப்படியே இமிட்டேட் பண்ணுங்கள். அவங்களோட எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள், அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க. இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்கள் மைண்ட் இந்த நேச்சுரலான இங்கிலீஷ் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது BSOD கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலோட தீவிரமான ரசிகன். அவனோட வீடியோஸை பார்த்து அவன் பேசுகிற விதம், அவன் ஆக்சென்ட் எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் பேசினா இப்படி தான் டாப் பேசணும் அப்படின்னு என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி அவனை மாதிரியே இங்கிலீஷ் பேசி 80,000 வியூஸ் வந்துச்சு. அந்த வீடியோவை யூடியூப்காரன் ஒரு காப்பி ரைட்னால தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. பட் அதே மாதிரி சிமிலர் வீடியோஸ்லாம் இருக்குது. ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். Hey guys, what is up and welcome back to the channel. How to play Super Mario RC on. நிஜமாவே அது என் வாய்ஸ் தான். நான் சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ண சேனல். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஆகாஷ் கேமிங் YT அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ அங்கேயே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. எவனாச்சும் ஒரு ஆக்சென்ட்டை வச்சு பேசிட்டா போதும், அங்கே பாடுறான் அவன் சீன் போடுறான்டா, சீன் ஓட்டுறான்டா. இல்லை, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் யூ ஷுட் கெட் பெட்டர் ப்ரோ. ஏன்னா நீங்கள் கலாய்க்கக்கூடிய அந்த ஆள் ஃபாரின்லேருந்து அப்படியே இந்த ஆக்சென்ட்டுக்கு அடாப்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், மிமிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் நடந்திருக்கலாம். இதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களை நீங்களே அந்த பர்சனாக நினச்சிக்கோங்க. நீங்கள் யாரை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களோ அந்த பர்சனாக. நான் ஒன்றும் சந்திரமுகிலாம் பார்த்துட்டு பேசல, நிஜமாகவே ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். பட் முழுசாக அந்த பர்சனாகவே மாறிடாதீங்க. கீப் யுவர் மாரல்ஸ் அண்ட் தாட்ஸ் இன்டாக்ட். முக்கியமாக பேசுகிற கண்டென்ட்டும் உங்களுக்கு தான் இருக்கணும். வாய் தவறி ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மதன் கௌரி, ஹாய் MG ஸ்குவாட் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. தட் வாஸ் அ பேட் ஜோக், ஒத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் இந்த மாதிரி பேச ஆரம்பிங்க. அப்புறம் நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கே தோணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆக்சென்ட் பிடிச்சிருக்கோ, இல்லை நான் இப்போது நார்மல் இந்தியன் இங்கிலீஷில் பேசுகிறேன்ல அந்த ஆக்சென்ட்லேயும் நீங்கள் பேசலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒன்றுமே வராது. சரி, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? டிப் நம்பர் 2, ரெக்கார்ட் யுவர் செல்ஃப் ஸ்பீக்கிங் சம்திங். எல்லாமே ப்ராக்டிஸில் தாங்க வரும். உங்கள் செல்ஃபி கேமராவை இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று பேசுங்க. நான் வாய்ஸ் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் சைட் பை சைடாக அந்த பாடி லாங்குவேஜ்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களை நீங்களே பார்க்குறீங்க, மிச்ச பேருக்கு நீங்கள் எப்படி தெரிவிங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் ஃபோனெல்லாம் வச்சு பேச சோம்பேறித்தனமாக இருக்கா, வேறு ஏதாவது சொல்கிறான்னா போய் கண்ணாடி முன்னாடி பேசுங்க. ஸ்டில் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக இல்லை, கஷ்டமாக இருக்குது, யாருன்னா ஜட்ஜ் பண்ணுவாங்க, இப்படிலாம் தோணுச்சுன்னா நான் உங்களை வீடியோவோட எண்டில் வச்சுக்கிறேன். பட் இப்படி ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறது, கண்ணாடி முன்னாடி பேசுகிறது, இதிலலாம் நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க. பட் நிஜமாகவே ஒரு 10 பேர் முன்னாடி போய் பேசும்போது கப்பல் கவுந்துடும். உங்களில் நிறைய பேர் பண்ணுறது அப்போ எனக்கு தெரியும். சொல்லிட்டா? டிப் நம்பர் 3, ஸ்லோ டவுன் ப்ரோ. அண்ட் ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். என்ன பேசணும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதோட ப்ரொனவுன்சியேஷன் நல்லா இருக்கா, நம்ம கரெக்டாக பேசுகிறோமா, இந்த லோ செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் டவுட்டு
யார் நம்மளை எப்படி பெர்சீவ் பண்ணுவாங்க, இதெல்லாம் அப்படியே 1000 மைண்ட் வாய்ஸை கிளப்பி விட்டுரும். இதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பேசுகிற ஸ்பீடை ஏற்றிடுவோம். அங்கே நீங்கள் ஸ்பீடை ஏற்றினா மட்டும் எல்லாருக்கும் அங்கே நீங்கள் பேசுறது பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்சல்யூட்லி நாட். நீங்கள் ஆங்ஷியஸாக இருக்கீங்கன்றதை எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் பேசுகிற ஸ்பீடை போட்டு ஏற்றினால உங்கள் மைண்டையும் ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண வைக்கிறீங்க. அதனால் என்ன ஆகும், உங்கள் மைண்ட் யோசிக்கிற ஸ்பீடு ஒன்று, நீங்கள் பேசுகிற ஸ்பீடு ஒன்று, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண முடியாமல் பிளாங்க் ஆகி நின்றுடுவீங்க. இதை எப்படி தாண்டா ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். நீங்கள் கான்ஷியஸாக உங்கள் மைண்டுக்கிட்ட சொல்லணும், நம்ம ஸ்பீடாக பேசக்கூடாது, கரெக்டாக கான்ஃபிடெண்ட்டாக பேசணும் அப்படின்னு. அதை கான்ஷியஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியராக பேசுங்க. கிளாரிட்டி இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பீட். ஐ மீன் ஃபார் மோர்லாம் இல்லை, இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வென் யூ ஆர் கன்வேயிங் சம்திங் கரெக்டாக. பட் நீங்கள் கூட ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கே ப்ரோனா, நான் ஸ்லோவாக பேசினா நீங்கள் கேட்பீங்களா? பட் இதே நான் ரியல் லைஃப்பில் பேச போகிறேன், ரியல் லைஃப்பில் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு லீடர் மாதிரி ஸ்லோவாக, கிளியராக, கான்ஃபிடெண்ட்டாக இப்படி பேசணுமா, நிறுத்தி இப்படி பேசணுமா, இல்லை என்டர்டெய்னிங்காக, ஹியூமரஸாக இப்படி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டை வந்து நான் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போய் பேசுவேன். இன் மை ஒப்பீனியன், நீங்கள் சரியாக பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, ஸ்லோவாக கிளாரிட்டியோட பேசுகிறது இஸ் ஃபார் பெட்டர் தேன் இந்த ரிட்டென்ஷன் எடிட்டிங்காக ஃபாஸ்ட்டாக பேசுகிறதுன்னு ஆல் தட். 4வது டிப் என்னவென்றால், திங்க் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்லேயே யோசிங்கன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக, வாட் கேன் ஐ டூ நவ், வாட் ஷுட் ஐ டூ நவ் அப்படி யோசிங்க. ஜென்ரலாக நீங்கள் யோசிக்கும் போதே அதை பண்ண சொல்கிறேன். பட் ப்ராக்டிஸில் உங்களுக்கே பண்ண வந்துடும். இங்கிலீஷ் இம்போசிஷன்லாம் இல்லை, ஃப்ரீ அட்வைஸ். கேட்டால் கேட்டுக்கோங்க, பிடிக்கலனா விட்டுருங்க. 5th அண்ட் ஃபைனல் டிப், பி கான்ஃபிடென்ட். என்ன ப்ரோ சப்பையா பி கான்ஃபிடென்ட்னு சொல்கிறேன், எப்பயும் வந்து நல்லா இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ்லாம் லாஸ்ட்டில் சொல்லுவீங்க, என்னது இது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப். நான் இப்போ உங்களை கன்வின்ஸ் பண்ணுறேன், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 1000 டுட்டோரியல்ஸ் பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை. ஹவு டு மேக் மை கிராமர் பெட்டர், ப்ரொனவுன்சியேஷன் பெட்டர், வொக்காபுலரி பெட்டர், சொல்லிகிட்டே போகலாம். இங்கிலீஷில் 1000 டேர்ம்ஸ் இருக்குது. என்ன தான் நீங்கள் தியரி படித்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண தான் இந்த பயம்லாம் போகும். அகேன் நீங்கள் ஒன்றும் பர்ஃபெக்டாலாம் பேச வேணாம், பேசுங்க. உங்களுக்கு பேசுகிறதுக்காக கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்கள் கிராமர், வொக்காபுலரியோட உங்கள் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஸ்பீச்சு, ஒரு ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டை பற்றி மட்டும் யோசிங்க. அங்கே நம்ம நின்றா எப்படி இருக்கும், எவ்வளோ பேர் நம்மளை பார்ப்பாங்க, நம்ம பயந்து போயிடுவோம், இப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலலாம் அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குற ஆள்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் கிடையாது. நான் இந்த மாதிரி அங்கே நின்றா எப்படி இருக்கும் அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணுறது என்னோட ஆங்ஸைட்டியோட முதல் ரீசனாக இருந்துச்சு. ரிமெம்பர் தட் தேர் ஆல் பீப்புள் ஜஸ்ட் லைக் யூ அண்ட் மீ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசும்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு அந்த கண்டென்ட்லாம் மறக்குதா? இல்லைல்ல. ஏன் மறக்குது? நீங்கள் ப்ரெஷர் எடுத்துக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க. அப்படி என்ன பெருசாக ஆகிட போகுது? நீங்கள் பொறுமையாக பேசினா யாரும் அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடிட போகிறது இல்லை. ஸோ வாட்ஸ் ஈவன் ஸ்டாப்பிங் யூ? நவ். But Akash, they are a higher authority. Listen, the person who is going to listen to you can be your teacher, your principal, your founder, chief minister, prime minister, whoever it is. நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. நீங்களும் மனுஷன்தான், அவனும் மனுஷன்தான். இதுக்கு பேர் ஓவர் கான்ஃபிடென்ஸ், டெல்யூஷன், மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் அதெல்லாம் கிடையாது. அது எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், நான் அதுக்கெலாம் வரல. திஸ் இஸ் அபவுட் நோயிங் யுவர் செல்ஃப் ஒர்த் அண்ட் யுவர் வேல்யூ. சார்லி சாப்ளின் தெரியுமா? இந்த பேசாமையே நடிப்பார். எவ்வளோ வாட்டி அவர் பேச ட்ரை பண்ணியும் அந்த ஆங்ஸைட்டி அவருக்கு போகவே இல்லையா. அவ்வளோ ட்ராமாஸ் நடித்த சார்லி சாப்ளினுக்கு ஒரே ஒரு ஸ்பீச் கொடுக்க கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிச்சான். ஏன் நான் மட்டும் பர்ஃபெக்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் சில டைம் மறந்து போகும், எனக்கும் சில டைம் கை கால்லாம் உதறும். பட் இதெல்லாம் தான் ஒர்க் ஆகுது. ஆல் அபவுட் என்டியூரிங் இட் அண்ட் சூஸிங் டு பி பெட்டர். சரி, இந்த வாட்டி போனால் போட்டோம், அடுத்த வாட்டி ஐ லேஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஐ ஆக்சுவலி ஏஸ் இட். பி த அசர்ட்டிவ் பர்சன் இன் தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். அப்படி உங்களை நீங்களே அசர்ட்டிவாக பார்க்குறதுக்கு உங்களுக்கே சிரிப்பாக இருக்குது அப்படின்னா பி என்டர்டெய்னிங். அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, யூ ஆர் ஹூ எவர் யூ திங்க் யூ ஆர், வாட் எவர் யூ திங்க் யூ ஆர். ஒருத்தன் வாழைக்காயை போயிட்டு வாழைக்கா அப்படின்னு சொல்கிறான்னா அவனை சில பேர் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஐ திங்க் தேட்ஸ் டோட்டலி ரைட். எந்த லாங்குவேஜை நம்ம பேச ட்ரை பண்ணும்போதும் அதை நம்மளோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சவங்க நம்மளை கரெக்ட் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் பேச ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் நிறைய வரும். அதை அப்படியே ஹோல் ஹார்ட்டடாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. நானும் அப்படி அடிப்பட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி இமிட்டேட் பண்ணி இந்த மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் இந்த இங்கிலீஷ் பேசுகிறது, எந்த லாங்குவேஜ் பேசுகிறதையும் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறது, ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது எல்லாத்தையும் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஸ்டில் நான் பர்ஃபெக்டாக பேசுகிறேன்னா நோ, நாட் ஈவன் க்ளோஸ். இங்கிலீஷில் பேசுகிறது ஒரு ஜேர்னி. And you're already on your way. So just stop overthinking and start talking. Keep trying, keep pushing your limits. You have no boundaries, trust me, and become the best version of yourself. Namma da. Thanks for watching. Bye bye.